ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹெச்வி ஆம்ஸு ட்ரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி அண்ட் ப்ரைமரி வோல்டேஜை வச்சுக்கிட்டு ஸோ ஒரு ஃபார்முலா வச்சு எப்படி ஹெச்வி ஆம்ஸ் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம்னா வித்தவுட் ஃபார்முலாவில் ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டியை வச்சுக்கிட்டு ஸோ வித்தவுட் ஃபார்முலாவில் ஓகே ஸோ எப்படி ஹெச்வி ஆம்ஸ் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 kV ட்ரான்ஸ்ஃபார்மர் சேம் ப்ரைமரி சைடில் வந்து வோல்டேஜ் வந்து 11 kV. ஸோ இதுக்கு வித்தவுட் ஃபார்முலாவில் எப்படி ஸோ ஹெச்வி சைடு ஆம்ஸ் எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 500 kV. ஸோ 500 kV primary side 11 kV. ஸோ 1 HV amps is equal to 19 kV. ஓகேங்களா, 19 kV இன்னும் ட்ரான்ஸ்ஃபார்மரில் எவ்வளோ ஆம்ஸ் இருக்குன்னா 1 amps இருக்கும். ஓகே, 1 amps is equal to 19 kV. ஸோ 500 kV உள்ள ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு எவ்வளோ HV amps கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா 500 divided 19. ஸோ ஓகே, 19 kV 1 amps. 500 kVக்கு எவ்வளோ ஆம்ஸ் செக் பண்ணுறதுக்கு இப்படி தான் செக் பண்ணணும். 500 divided 90 உடனே எவ்வளவு 26.3. ஸோ அப்ராக்சிமேட்டில் 26 ஆம்ஸ். ஓகே, ஸோ தோராயமாக 26 ஆம்ஸ். நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்த்தாலும் ஸோ சேம் இந்த வேல்யூ தான் வரும். ஓகேங்களா, ஸோ +or -0.2 0.3 டிஃப்ரெண்ட் வரலாம். ஸோ நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள்.